வானவில் செய்திகள் வாசிப்பது கீதா. காமராஜபுரத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இஸ்லாமியர்களின் மிக முக்கியமான மற்றும் புனிதமான மாதமாக ரமலான் இருக்கிறது. உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் இந்த மாதத்தில் நோன்பு இருப்பது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ரம்ஜான் மாதம் முழுவதும் இஸ்லாமியர்கள் நோன்பிருந்தனர். இந்த நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிறை தென்பட்டதையொட்டி இன்று திங்கட்கிழமை ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படும் என தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள தர்காக்கள், பள்ளிவாசல்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். அதன்படி காமராஜபுரம் சமூக நலக்கூடத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சேலையூர் கிளை சார்பில் கிளை தலைவர் அப்துல் ஹே ரஹ்மான் தலைமையில் செயலாளர் ஜாபர் சாதிக், பொருளாளர் ஷரீப் ஹமீர் அம்சா ஆகியோரின் முன்னிலையில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர் கலந்து கொண்டனர். தொழுகைக்கு பின் இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறினர். தொழுகையில் பங்கேற்ற சிறுவர்களும் கைக்குலுக்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முடிவில் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. அவர்களுக்கு இறையச்சமுடைய நல்ல ஒரு அது போல அல்லாஹ் திருமண எதற்காக இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அவங்களுக்கு நோன்பை கடமையாகின்றோம். அதுலதான் இந்த புனிதமான இந்த திருமறை குர்ஆன் உங்களுக்கு நன்மை தீமையை பிரித்து அறிவிக்கக்கூடிய குர்ஆனை நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் நாம் அறியணும். அப்போ இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சிறப்பாக காட்டிய கடைசி 10 இரவுடைய நன்மையை நீங்க என்ன பண்ணுங்க, 1000 மாதங்களே சிறந்த நன்மைகளை அந்த ஒரு இரவுல நாம் வைத்திருக்கின்றோம். அப்ப இந்த இரவுகளெல்லாம் நாம் தாண்டியவர்களாக அந்த இரவுல அவர்களை செய்தவர்களாக நாம் அமர்ந்திருக்கின்றோம். அப்படி சொல்லி காட்டும் பொழுது இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய அவர்களை தான் என்ன பண்றாங்க, காலம் காலமாக ரமலான் நோன்புகளை நம்ம சொல்லிக் கொண்டு அதை பின்பற்றி கொண்டு வருகின்றோம். ஆனால் உணவுகளையும் பருவதையும் மண்வகைகளையும் தவிர்த்து கொள்வதில் நோன்பை நோக்கம் மாற்றாக இவர்களூடாக வரக்கூடிய மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி இறைவனின் விருப்பங்களும் அதன் ஆசைகளுக்கு விலை கொடுக்க மனதினை நாம பக்குவப்படுத்திக் கொள்வதுதான் நோன்பான ஒரு நோக்கினோடு ஒரு வரலாறு இருக்கின்றது. இந்த மனப்பக்குவத்தை நாம் அடைந்து கொண்டாலே இந்த ரமலான் மாதம் நம்மை வந்து அடைந்தது. இந்த ரமலானுடைய மாதத்துல இந்த அமல்களை நாம் நபராக்கினோமா என்ற கேள்வியை நாம் சொல்ல முடியும். நமக்கிடையே கேட்டுக்கொள்வதாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. இந்த மனக்கட்டுப்பாடு இறைவனின் தூதர் நமக்கு கட்டளையில் அந்த கட்டளைகளை நாம நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றுகின்றோமா? இந்த ரமலானுடைய மாதத்துல நாம கொஞ்சம் செய்த அமல்கள் இதற்கு பின்னால இந்த வரக்கூடிய தொழுகைக்கு பின்னால அது இருக்க போகின்றதா என்பதை நாம என்ன பண்ணணும், சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக அமைகின்றோம். ஏற்படக்கூடியது என்பது என்னன்னு சொல்லணும்னு சொன்னா, இந்த ரமலானுடைய மாதம் என்பது மற்ற சமுதாயங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் போல இன்னைக்கு முஸ்லீம்கள் இதை பின்பற்றிக் கொண்டு வருகின்ற சூழ்நிலையை பார்க்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய மாதம் வருகிறது. அவர்கள் பசித்திருப்பதையும் தாகித்திருப்பதை தவிர எந்த ஒன்றும் இடமில்ல அவர்களுக்கு அந்த மாற்றத்தை கொண்டு வருவதில்லை. ஒவ்வொரு ரமலானுடைய மாதம் வருகின்றது. இந்த ரமலானுடைய மாதத்திலிருந்து அல்லாஹ் திருக்குர்ஆனை இறக்கின்றான். இந்த திருமறை குர்ஆன் எந்த அளவுக்கு நமது உள்ளத்துல ஒரு வழி மேல வந்திருக்கிறது என்று ஒவ்வொரு